இந்த லெக்சர்ல என்டையர் சூடோகோட டீடைலா பார்ப்போம். Plus, what is pseudocode? Pseudocode is a simple way to describe how an algorithm or program works using plain everyday language without worrying about any programming syntax. அதாவது pseudocode is a simple way to describe an algorithm. Algorithm ஒரு set of task. அந்த டாஸ்க் தான் நம்ம ஒர்க் பண்றோம். எப்படின்னா ஒரு சிம்பிளா இந்த டெக்ஸ்ட் மூலியமா if n equal இப்போ n equal to 10, if n mod 2 double equal to 0 அப்படின்னா print even else print out. இப்போ ஈஸியா உங்களுக்கு தெரியும் இது ஈவனா ஆடான்னு செக் பண்றதுக்கூடிய ஒரு கோடுன்னு. ஓகேவா? ஹெல்ப் ஒய் யூஸ் சூடோ கோட் ஹெல்ப்ஸ் டு பிளான் யுவர் லாஜிக் பிஃபோர் கோடிங். ஒரு கோடு எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு லாஜிக்கை ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், ஒரு பிளான் பண்ண முடியும். ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் பை எவ்ரி ஒன், ஈவன் நான் ப்ரோக்ராமர்ஸ். இந்த கோடை நான் ப்ரோக்ராமர்ஸ், சிஎஸ் பேக்ரவுண்ட் இல்லாதவங்க கூட ஈஸியா ஆக்சஸ் பண்றதுக்கு, ஈஸியாவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆக்ட்ஸ் லைக் அ பிரிட்ஜ் பிட்வீன் யுவர் திங்கிங் அண்ட் ஆக்சுவல். ஒரு கோடை எழுதுறதுக்கு முன்னாடி இந்த உங்க திங்கிங் பவரையும் அந்த ஆக்சுவல் கோடையும் லிங்க் பண்றதுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். 5 lines of code எழுதிருக்கேன். n equal to 10, if n mod 2 is double, n mod equal to 0, print given எழுதிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் n equal to 10, அதாவது என்ன பண்றோம்னா செட்டார் இனிஷியலைஸ் பண்றோம். n equal to 10 நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன், செக் பண்றேன். அண்ட் செகண்ட் லைன்ல செக் பண்ணு n mod 2 equal to 0, என்ன 2ஆல டிவைட் பண்ணும்போது அதோட ரிமைண்டர் 0வா இருக்கா. இப்போ என்ன பண்ணோம், என்ன nங்கிறது நத்திங் பட் 10, 2ஆல டிவைட் பண்றோம், கிடைக்கிறது 5. 5 இஸ் நத்திங் பட் ரிமைண்டர், சாரி போர்ஷன். ரிமைண்டர் என்ன கிடைக்குது, 0 தான் கிடைக்குது. இப்போ என்ன கண்டிஷன் ட்ரூ, இந்த கண்டிஷன் ட்ரூனா ஈவன் பிரிண்ட் பண்ணணும், எல்ஸ் அப்படி இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா ஆர் பிரிண்ட் பண்ணு. இதான் ஒரு சிம்பிள் லாஜிக். ஓகேவா? தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் சூடோ கோட். ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். சூடோ கோட் யூசஸ் பிளைன் இங்கிலீஷ் லாங்குவேஜ். இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்றதுனால ஈவன் நான் ப்ரோக்ராமர்ஸ் கூட அந்த என்ன கோடு ஆடா ஈவனான்னு செக் பண்ணக்கூடிய ஒரு கோடு. அப்போ ஈஸியா ஒரு நான் ப்ரோக்ராமர்ஸ் கூட ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? லாங்குவேஜ் இண்டிபெண்டன்ட். இட் இஸ் நாட் டைட் அப் டு எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எந்த லாங்குவேஜோடையும் டை அப் இல்லை. ஸோ ஈஸியா கேன் கன்வெர்ட் இட் இன் டு எனி கோடுக்கு ஈஸியா நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இதான் நார்மல் கோடு நான் எழுதியிருக்கேன், சூடோ கோடு. பைத்தானுக்கு இந்த ஒரு பிராக்கெட்டு, இங்கே ஒரு கோலன், இங்கே ஒரு பிராக்கெட்டு, இங்கே ஒரு பிராக்கெட், இங்கே ஒரு கோலன். இவ்வளவுதான் பைத்தான் கோட். ஈஸியா நம்ம சூடோ கோட பைத்தான் கோடுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? So we can convert it into any கோடுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். Helps in planning. It allows us to plan your logic ஸ்டெப் பை ஸ்டெப் பிஃபோர் ஆக்சுவல் கோடிங். ஒரு ஆக்சுவலா ஒரு கோடு எழுதுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப் தான். இப்போ என்னால என்ன 2ஆல டிவைட் பண்ணா 0 வந்தா ஈவன், அப்படி இல்லைன்னா ஆடு. இதை ஒரு லாஜிக்கை பில்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம ஆக்சுவலா ஒரு கோடு எழுதுறதுக்கு முன்னாடி இந்த லாஜிக்கை பில்ட் பண்ணிட்டோம்னா இதுல வர பக்ஸ் இஸ் நத்திங் பட் மிஸ்டேக்ஸ், என்ன எரர் வருது, இதை ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஓகேவா? இம்ப்ரூவ்ஸ் ஃபோக்கஸ் ஆன் லாஜிக். லாஜிக்கை ஃபோக்கஸ் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். யூ கேன் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் லாஜிக் அண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ப்ரோக்ராமிங் வித்தவுட் வரிங் அபவுட் எனி சின்டாக்ஸ். இப்போ ஆல்ரெடி பார்த்தோம், இது பைத்தான் கோடு. ஸோ இதுதான் சூடோ கோட். இதுல நம்ம இங்க போடல, பிராக்கெட்லாம் போடல, கோலன் வைக்கல. அப்போ பிராக்கெட் கோலன் தான் நமக்கு இங்க சின்டாக்ஸ். ஓகேவா? இந்த சின்டாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணவும் தேவையில்லை. யூஸ்ஃபுல் ஃபார் கம்யூனிகேஷன், ஹெல்ப்ஃபுல் ஃபார் எக்ஸ்பிளைனிங் அல்காரிதம் டு டீம்மேட்ஸ், எஸ்பெஷலி தோஸ் ஹூ டோன்ட் கோட். ஒருத்தவங்க கோடே பண்ணலனாலுமே இந்த அல்காரிதம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சிம்பிளிஃபைஸ் டீபக்கிங், மேக்ஸ் இட் ஈஸியர் டு ட்ரேஸ் லாஜிக் எரர்ஸ் இயர்லி பிஃபோர் இம்ப்ளிமெண்ட். ஒரு கோடை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த லாஜிக்கை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு டைப் தான் சூடோ கோட். ஓகேவா? ஓகே, நான் இப்போ ஸ்டார்ட் எடுத்துருக்கேன். ஸ்டார்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 0 while file 1 has more cards, pick a card x from file 1, move x to file 2, இன்க்ரிமெண்ட் பண்றேன் கவுண்ட், தென் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் எண்ட். ஓகேவா? இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன், கவுண்ட் ஈக்குவல் டு 0. கவுண்ட் ஈக்குவல் டு 0ங்கிறது கவுண்ட்ங்கிற வேரியபிள் 0வை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த கவுண்ட்ல ஹவு மெனி கார்ட்ஸ் ஆர் மூவ்டுன்னு இந்த பார்ட்ல இருந்து இந்த ஃபைல் ஒன்ல இருந்து ஃபைல் 2க்கு எத்தனை கார்ட்ஸ் மூவ் பண்ணியிருக்கேங்கிறத நான் டிசைட் பண்றேன். அதான் கவுண்ட் ஈக்குவல் டு 0 நான் செட் பண்ணியிருக்கேன். இதை நான் என்ன பண்றேன், செகண்ட் லைன்ல while file 1 has more cards, ஃபைல் 1ல இன்னும் நிறைய கார்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்றேன். ஓகேவா? இது கண்டிஷன். லூப் கண்டினியூஸ் as long as file 1 isn't empty. ஃபைல் 1 எம்டி ஆகிற வர இந்த என்டையர் 3 லைனுமே எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும்.
ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் லைன் இப்ப ஃபைல் 1ல நெறைய கார்ட்ஸ் இருக்கு. 3 கார்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன எக்ஸிக்யூட் பண்றேன்? பிக் அ கார்ட் எக்ஸ் ஃப்ரம் ஃபைல் 1. இப்போ இது ஃபைல் 1ல இருந்து ஒவ்வொரு கார்ட எடுக்கிறேன். இந்த கார்ட எக்ஸ்ன்னு நான் டினோட் பண்ணிக்கிறேன். மூவ் எக்ஸ் டூ ஃபைல் 2. அப்ப இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கார்ட எடுத்து ஃபைல் 2க்கு மூவ் பண்றேன். நெக்ஸ்ட் கார்ட் எடுத்து ஃபைல் 2 மூவ் பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் கார்ட எடுத்து மூவ் பண்ணும்போது இன்கிரீஸ் த கவுண்ட் பை 1. அப்போ கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1. கவுண்ட்ட 1 ஆட் பண்றேன். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் கார்ட் போகும்போது ஆல்ரெடி கவுண்ட் ஈக்குவல் டு 1 இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கார்ட் மூவ் பண்ணும்போது கவுண்ட் ஈக்குவல் டு 2ன்னு வரும். இப்போ இந்த சிம்பிள் 6 லைன் கோட்ஸ்ல கீ கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசைனிங் எ வேல்யூ டு அ வேரியபிள். ஒரு வேல்யூ ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்றோம். ஓகேவா? ரிப்பீட்டட் ஸ்டெப்ஸ் ஒயில் கண்டிஷன் ஹோல்ட்ஸ். ரிப்பீட்டட் ஸ்டெப் எல்லாமே இந்த ஒயில் கண்டிஷன் யூஸ் பண்றோம். மார்க் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஆஃப் த ரிப்பீட்டட் பிளாக். இப்போ இந்த கண்டிஷன் இப்போ ட்ரூன்னா எதுல இருந்து எது எல்லாம் ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கணும். அப்ப அந்த இதை எல்லாம் டினோட் பண்றது அதுக்கு தான் டினோட் பண்றதுக்குள்ள இந்த பிரேசஸ் குள்ள கொடுக்கும். கேர்லி பிரேசஸ் குள்ள கொடுக்கும். இந்த 3 லைன்ஸ்மே இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கணும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் கோட் சம் ஈக்குவல் டு 0 டிக்ளேர் பண்ணியிருக்கேன். while file 1 has more cards, pick a card x from file 1. இப்போ ஒரு ஃபைல் 1 ஆல்ரெடி இருந்துச்சுல 3 கார்ட்ஸ் இருக்கு. இதுல இருந்து ஒவ்வொரு கார்டை எடுக்கிறேன். தென் மூவ் டு ஃபைல் 2க்கு மூவ் பண்றேன். என்ன பண்றேன்னா சம் ஈக்குவல் டு 0 கொடுத்துங்க. சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் மேக்ஸ். மேக்ஸ் இஸ் நத்திங் பட் மேக்ஸோட மார்க். இப்போ 68 இருக்கா? அப்போ 68ல சம் ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? சம் ஈக்குவல் டு 68 ஸ்டோர் ஆயிடும். இப்போ இந்த லாஜிக் புரிஞ்சுக்கணும்னா சம் ஈக்குவல் டு 0 இனிஷியலைஸ் பண்றேன். while file 1 has more cards. ஃபைல் 1ல அதிகமா கார்ட்ஸ் இருக்கா? அப்போ as long as the ஃபைல் 1 எத்தனை கார்ட்ஸ் இருக்கோ அது வரைக்கும் லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். தேர்ட் லைன்ல பிக் அ கார்டு எக்ஸ் ஃப்ரம் ஃபைல் 1. ஃபைல் 1ல இருந்து ஒரு கார்டு எடுக்குது. மூவ் எக்ஸ் டு ஃபைல் 2க்கு மூவ் பண்றேன். தென் என்ன பண்றேன்? சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் மேக்ஸ் மார்க். மேக்ஸ் மார்க்கை சம்ல ஆட் பண்றேன். ஒவ்வொருத்தவங்களோட இப்போ நான் இப்போ 3 கார்ட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். இப்போ 3 கார்ட்ஸோட மேக்ஸ் மார்க் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டே வரேன். ஓகேவா? இப்போ இதுல என்ன கீ கான்செப்ட்? அசைனிங் ஸ்டேட்மெண்ட். சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் மேக்ஸ் மார்க். இப்போ ரைட் சைடு இருக்குல்ல, ரைட் சைடு இருக்க சம் வந்து கரண்ட் டோட்டல். இப்போ என்ன டோட்டல் இருக்கோ அது வரும். ஓகேவா? லெஃப்ட் சைடு இருக்கிறது நியூ வேல்யூ அப்டேட் ஆயிருக்கும். இப்போ நான் ஆட் பண்ண வேல்யூ இதுல ஸ்டோர் ஆகும் இந்த சம்ல. இந்த சம்ல வந்து 0 ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த சம்ல இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் வந்து 68. இப்போ அந்த 68 இதுல ஸ்டோர் ஆயிருக்கும் இந்த சம்ல. ஓகேவா? இப்போ இன்க்ரிமெண்ட்னா கவுண்ட் ஈக்குவல் டு இன்க்ரிமெண்ட் கவுண்ட் போட்டுக்கோங்களா. இப்போ இன்க்ரிமெண்ட்னா கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1. ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்றேன், இன்க்ரீஸ் பண்றேன். ஓகேவா? அக்குமுலேட் வேல்யூனா இந்த வேல்யூவை அப்படியே ஆட் பண்றேன். ஓகேவா? ஸோ எக்ஸ் டாட் மேக்ஸ் நத்திங் பட் ரெப்ரசன்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டா. இந்த கார்டில் மேக்ஸுங்கிற ஆட்ரிபியூட்டை டினோட். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் சம் எஃப் ஈக்குவல் டு 0, கவுண்ட் எஃப் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. இதோட லாஜிக் என்ன? சம் ஈக்குவல் டு 0, இனிஷியலைஸ் த வேரியபிள் ஸ்டோர் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல் மார்க்ஸோட சம் எல்லாமே இங்கே ஸ்டோர் ஆகும். எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்கிறத கவுண்ட்ல ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இப்போ ஃபைல் 1 has more cards கண்டிஷன் ட்ரூ. என்னன்னு பண்றோம்? பிக் அ கார்டு எக்ஸ் ஃப்ரம் ஃபைல் 1ல இருந்து பிக் பண்றேன். தென் செலக்ட் த டாப் கார்டு. ஒரு ஃபர்ஸ்ட் கார்டை செலக்ட் பண்றேன். தென் மூவ் டு ஃபைல் 2க்கு மூவ் பண்றேன். ஜெண்டர் ஈக்குவல் டு ஃபீமேலான்னு செக் பண்றேன். ஃபீமேல்னா அந்த சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் மேக்ஸ்ல ஸ்டோர் ஆயிடும். யாராவது கேர்ள்ஸோட மேக்ஸ் இந்த இடத்துல ஸ்டோர் ஆயிடும். இப்போ என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகும். கவுண்ட் எஃப் ஈக்குவல் டு கவுண்ட் எஃப் பிளஸ் 1, 0 பிளஸ் 1. ஓகேவா? இப்போ இதோட கீ கான்செப்ட் என்ன? கண்டிஷனல் எக்ஸிகியூஷன். இஃப் பிளாக் ரன்ஸ் ஒன்லி வென் கண்டிஷன் இஸ் ட்ரூ. இப்போ இஃப் பிளாக் மட்டும் யூஸ் பண்றோம்னா இந்த கண்டிஷன் ட்ரூன்னா இந்த என்டையர் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும், ரன் ஆகணும். ஓகேவா? இந்த என்டையர் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபீல்ட் ஆக்சஸ் எக்ஸ் ஜெண்டர் ஆர் எக்ஸ் ஆஃப் ஜெண்டர்ங்கிறது எந்த ஆளு குறிக்குது? இப்போ பாய்ஸ் குறிக்குதா கேர்ள்ஸ் குறிக்குதான்னு நம்ம ஒரு ஃபீல்டை டினோட் பண்றோம். ஓகேங்களா? ஈக்குவல் டு இஸ் கம்பேரிசன் நாட் அசைன்மெண்ட். அப்புறம் ஈக்குவல் டுங்கிறது அசைன்மெண்ட். அசைனிங் ஒரு வேரியபிளுக்கு இந்த வேல்யூ கொடுக்குறோம்னு அர்த்தம். டபுள் ஈக்குவல் டுங்கிறது ஒரு கம்பேர் பண்றோம். இதுவும் இந்த வேல்யூ ஈக்குவலா? ஒரு கார்டுல இருக்கிறோம். இப்போ அந்த கார்டுல எம் இருந்தா எம் ஈக்குவல் டு ஃபீமேலா? எம்மும் எஃப்பும் ஈக்குவலா? என்ன இப்போ இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. அந்த கார்டுல எஃப் இருந்தா மட்டும்தான் இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இப்போ கீ கான்செப்ட் என்னன்னா சிம்பிள் அசைன்மெண்ட்டுக்கு ஈக்குவல் யூஸ் பண்ணுவோம். ஓகே தானே? இப்போ இனிஷியலைஸ் பண்றோம். கவுண்ட் ஈக்குவல் டு
0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் அசைன்மெண்ட் செய்யும். காம்பவுண்ட் அசைன்மெண்ட்னா ஆல்ரெடி சம் ஈக்குவல் டு 0ன்னு நம்ம அசைன் பண்ணி வச்சிருக்கோம். இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அதுல என்ன பண்றேன்? ஆட் பண்ணிட்டே இருக்கேன். ஒவ்வொருத்தவங்க மேக்ஸ் மார்க்க ஆட் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் மேக்ஸிமம். ஸோ தென் ஈக்குவல் டு கவுண்ட் ஈக்குவல் டு 5னா அசைன்ஸ் வேல்யூ. ஸோ கவுண்ட்டுக்கு 5ங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டுனா கவுண்ட் ஈக்குவல் டு 5னா கவுண்டோட வேல்யூ 5 ஆல் செக் பண்றேன். கண்டிஷன் செக் பண்றேன். இந்த இடத்துல கண்டிஷன் அசைன் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கண்டிஷனை எக்ஸிக்யூட் பண்றோம். ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் செக் பண்ணணும் அப்படின்னா இஃப் ப்ளாக் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிட்டே இருக்கணும்னா ஒயில் கண்டிஷன் யூஸ் பண்ணணும். இஃப் த கண்டிஷன் இந்த இடத்துல கண்டிஷன் கொடுக்குறோம். இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூவா இருந்தா என்ன எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறத இந்த பிராக்கெட் குள்ள கொடுக்கணும். அதே மாதிரி இஃப் எல்ஸ் இப்ப இந்த கண்டிஷன் இதுன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சுன்னா இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? எல்ஸ் அப்படி அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இங்க என்ன கொடுக்குறோம்னா இப்போ பைல் ஒன் ஹாஸ் மோர் கார்ட்ஸ்னா இந்த என்டையர் கோட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணுங்கிற கண்டிஷன் இங்க கொடுக்குறேன். என்னன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகணும்னு இந்த பிராக்கெட் கொடுக்குறோம். ஓகே ஓகே நவ் ரெப்ரசென்டிங் டேட்டா ஃப்ரம் கார்ட்ஸ். கார்ட்ஸ்ல இருந்து டேட்டாவை எப்படி ரெப்ரசென்ட் பண்றது, இந்த மாதிரி ஷோ பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஓ நான் இந்த 3 கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். புவனேஷ், ஹரிஷ், சசாங்க். ஓகேவா? ஈச் கார்ட் இஸ் a யூனிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒவ்வொரு கார்டும் ஒரு யூனிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த கார்ட்ல புவனேஷ்ங்கிறோட ஸ்கோர் கார்ட்ஸ், ஹரிஷோட ஸ்கோர் கார்ட்ஸ், சசாங்கோட ஸ்கோர் கார்ட்ஸ். ஓகேவா? இப்போ டிஃபரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ் ஆர் ஃபீல்ட்ஸ், ஆட்ரிபியூட்ஸ், காலம்ஸ், வேரியபிள்ஸ் எல்லாமே ஒன்று. கார்டு ஐடி, கார்டு ஐடினா இதுதான் கார்டு ஐடி. கார்டு ஐடி, நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், இது எல்லாமே வேரியபிள், ஆட்ரிபியூட், காலம் சொல்லுவோம். இது எல்லாமே ஒரு டேபிள்ல ரெப்ரசென்ட் பண்ணணும்னா கார்டு நம்பர், வேரியபிள நம்ம அந்த மாதிரி காலமா ஸ்டோர் பண்ணிருக்கோம். நேம், ஜெண்டர் இதான் ஆட்ரிபியூட்ஸ். ஓகேவா? இப்போ இங்க இருக்கிற ஈச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஒவ்வொரு செட் ஆஃப் யூனிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ங்கிறது ரோன்னு சொல்லுவேன். ஓ கார்டு நம்பர், நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், டவுன், சிட்டி, தென் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, டோட்டல் இது எல்லாமே நம்ம காலம்ல ஃபர்ஸ்ட் காலம்ல டினோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரோல்ல நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு கார்டோட இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ இங்க இருக்கிறது ஷாப்பிங் பில்ஸோட டீடைல்ஸ். ஓகேவா? இப்போ இப்போ இந்த அக்ஷயானா வாங்கியிருக்காங்க ட்ரௌசர், ஷர்ட், டிடர்ஜென்ட், டிஷர்ட்ஸ், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வாங்கிருக்கோம். இப்போ எல்லாத்துக்கும் நம்ம அகைன் ஐடி நம்பர், ஷாப் நேம், அக்ஷயான்னு கொடுக்குறது சம்வாட் இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. இந்த மாதிரி டேட்டா புரிஞ்சுக்கணும்னு நமக்கு தோணாது. இப்போ என்ன பண்ணலாம்னா 2 டேபிளா பிரிச்சுக்கணும். ஓகேவா? இப்போ 2 டேபிள்னா ஐடி, ஷாப் நம்பர், ஷாப் நேம், கஸ்டமர் நேம், டோட்டல். இப்போ ஐடிங்கிறது யாருக்கும் மாற போறது இல்லை. ஓகேவா? இப்போ ஐடிய இந்த 2 டேபிள்லயும் நான் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ இந்த டோட்டல் கண்டெய்ன்ஸ் என்டையர் காஸ்டோட சம். இந்த என்டையர் காஸ்டோட சம். இப்போ என்ன பண்றேன், ஸ்பிளிட் இந்த டேபிள் ஸ்பிளிட் பண்ணிருக்கேன். இந்த டேபிள் கண்டெய்ன்ஸ் இந்த பில்லு யாரோடது, என்ன எவ்வளவு டோட்டல் கண்டெய்ன்ஸ். இங்க என்ன சொல்றேன்னா ஒவ்வொரு ஐட்டம், ட்ரௌசர்ஸ், ஓ இது எந்த கேட்டகரியில வருது, எத்தனை குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க, ஒரு குவாலிட்டியோட பிரைஸ் என்ன, அப்போ ரெண்டுத்தோட பிரைஸ் எவ்வளோ, இந்த மாதிரி இந்த காஸ்ட் எல்லாம் இங்க ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த மாதிரி 2 டேபிளா ஸ்பிளிட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்போ டேட்டா அண்ட் கார்ட்ஸ் அண்ட் ஆக்சுவலி ரெப்ரசென்ட் யூசிங் டேபிள்ஸ். அந்த கார்ட்ஸ்ல டேட்டாவை ஈஸியா ரெப்ரசென்ட் பண்ணலாம் எது யூசிங் டேபிள்ஸ் யூஸ் பண்ணி. ஈச் ஆட்ரிபியூட் இஸ் அ காலம். ஒவ்வொரு ஆட்ரிபியூட்ஸும் காலம். ஈச் கார்டு இஸ் அ ரோ. ஓகேவா? இப்போ டிஃபிகல்ட்டி இஃப் த கார்டு ஹேஸ் வேரியபிள் நம்பர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. இது எல்லாமே ரிப்பீட்டடா ஒரே ஒருத்தவங்களோட பேர் தான் வந்துட்டே இருக்கு. ஒரே ஒருத்தவங்க இப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். 2 டேபிளா ஸ்பிளிட் பண்ணிட்டு இந்த டேபிள்ல ஷாப்பிங் பில்லோட டீடைல்ஸ், ஷாப்பிங் பில் யார் வாங்குறாங்களோட டீடைல்ஸும், இங்கிட்ட என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்கியிருக்காங்கிற டீடைல்ஸும் ஸ்பிளிட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இந்த டேபிள் கிரியேட் பண்ணும்போது ரொம்ப முக்கியமானது காலம்ஸ், ரோஸ். காலம்ஸ் நத்திங் பட் ஆட்ரிபியூட்ஸ், ரோஸ் நத்திங் பட் கார்ட்ஸ் அண்ட் ஐட்டம்ஸ். ஓகேவா? தென் இப்போ அகைன் சூடோ கோட் வரேன். sum equal to 0 while pile 1 has more cards,
ஃபைல் 1ல கார்ட்ஸ் அதிகமா இருந்தா பிக் பண்றேன். தென் மூவ் டு ரைட் டு மூவ் பண்றேன். இஃப் ஜெண்டர் ஈக்குவல் டு மேல்னா சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் மேக்ஸ் மார்க்கை அந்த ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இஃப் வாட் இஃப் யூ வாண்ட் டு சம் மேக்ஸ் மார்க்ஸ் ஆஃப் கேர்ள்ஸோட மேக்ஸ் மார்க்ஸ் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளா நம்ம என்ன பண்ணலாம், இந்த எம்க்கு பதிலா எஃப் கொடுத்துட்டோம்னா அந்த அந்த ஜெண்டர் வந்து ஃபீமேலான்னு செக் பண்ணிட்டு அதோட மேக்ஸ் மார்க் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்டையர் சூடோ கோட சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இந்த ஜெண்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். இப்போ சூடோ கோட் இஸ் ஐடென்டிஃபை. ரிமைனிங் சூடோ கோட்னா அப்படியே தான் இருக்கும். இப்போ அங்கதான் இப்போ நியூவா கொண்டு வர்றது ப்ரொசீஜர். ஓகேவா? ப்ரொசீஜர்ங்கிறது ஃபங்க்ஷன் நம்ம சொல்லலாம். ஆர்குமெண்ட் ரிசீவ்ஸ் ஜென் வேல்யூ. இந்த ஜென் வேல்யூ நம்ம கொடுக்கணும். நம்ம தான் கொடுக்க போறோம். எஃப்ஆ ஜெண்டரோட எஃப்ஆ மேலா அப்படின்னு நம்ம தான் கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றப்ப நான் ஒரு ரியல் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்களோ இல்ல யாரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கால் பண்ணா நீங்க போவீங்களா? இல்ல அவங்க இன்வைட் பண்ணா நீங்க போவீங்களா? இன்வைட் பண்ணாம இருந்தா போவீங்களா? இன்வைட் பண்ணா தான் போவோம். இன்வைட் பண்ணலன்னா நம்ம போக மாட்டோம். இப்போ இன்வைட் பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இங்க அவங்க வந்து அந்த இதுல இன்வைட் பண்ணணும்னா நம்ம இந்த இடத்துல ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். ஃபங்க்ஷன் கால் பண்ணாதான் இங்க ஒர்க் பண்ணும். ஓகேவா? நம்ம அவங்க இன்வைட் பண்ணாதான் நம்ம போவோம். ஓகே. அப்போ சம் ஆஃப் மேக்ஸ் எஃப்னா ஃபீமேல் ரெப்ரசென்ட் பண்ணுங்க. அப்போ ஃபீமேல் மார்க்ஸோட நம்ம மேக்ஸ் மார்க்கோட சம்ம நம்ம ஆட் பண்றோம். ஓகேவா? இப்போ அட் தி எண்ட்ல ரிட்டர்ன் சம்னா அந்த சம்ல என்ன ஸ்டோர் ஆகியிருக்கோ அது ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ சம் ஈக்குவல் டு 118 ஸ்டோர் பண்ணிருந்துச்சுன்னா ரெண்டு பேர் ஃபீமேல் இருந்துக்காங்க. 2 பேரோட மேக்ஸ் மார்க் ஆட் பண்ணா டோட்டல் வேல்யூ 118 இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? தென் 2 பேராமீட்டர்ஸ். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறது ரெண்டுமே பேராமீட்டர்ஸ். ஓகே. இப்போ என்னென்ன பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் கோட்ல ஜெண்டர், ஃபீல்டு. ஜெண்டர் இஸ் அசைனிங் அ வேல்யூ எஃப் ஆர் எம்க்கு நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? ஃபீல்டு இஸ் நத்திங் பட் அந்த கார்டோட என்ன ஃபீல்டு, அவங்களுக்கு பிசிக்ஸ் மார்க் வேணுமா, இல்ல கெமிஸ்ட்ரி மார்க் வேணுமா, இல்ல மேக்ஸ் மார்க் வேணுமா, இல்ல டோட்டல் வேணுமா? ஓகேவா? அந்த ஃபீல்டு தான் அந்த ரெப்ரசன்ட். ஃபீல்டு இஸ் நத்திங் பட் நான் காலம் சொல்லியிருப்பேன். ஓகே. Sum equal to 0. Pile 1 has more cards. Pick a card X from pile 1. Then move to pile 2. Gender equal to நம்ம கொடுக்குற கண்டிஷன். இப்போ நான் இங்க எஃப்எம் கொடுத்து பிசிக்ஸ்ன்னு கொடுத்துருந்தேன்னா ஃபீமேல்ஸ் கேர்ள்ஸோட ஜெண்டர் கேர்ள்ஸ் அந்த ஒவ்வொரு கார்டை செக் பண்ணும்போது உங்க பொண்ணுங்களா கேர்ள்ஸான்னு செக் பண்ணுவேன். இப்போ செக் பண்ணும்போது சம்ல அந்த பிசிக்ஸ் மார்க்கை எல்லாமே ஆட் பண்ணிட்டு வரும். இப்போ அட் தி எண்ட்ல பிசிக்ஸ் மார்க்னு ஸ்டோர் ஆகியிருக்கும். யார்கிட்ட கேர்ள்ஸ் ஒட்டும் மாட்டோம். தென் நெக்ஸ்ட் இப்போ நம்ம சொன்ன மாதிரி எஃப் கெமிஸ்ட்ரின்னு கொடுத்தோம்னா ஃபீமேல் கெமிஸ்ட்ரி, மேல் கெமிஸ்ட்ரி. அப்போ இந்த வேரியபிள் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். எஃப் கெமிஸ்ட்ரிங்க கேர்ள்ஸோட கெமிஸ்ட்ரி மார்க்ஸ் டோட்டல் எல்லாம் இந்த வேல்யூபிள்ஸ் இந்த வேரியபிள் ஸ்டோர் ஆகிருக்கும். அதே மாதிரி பாய்ஸோட கெமிஸ்ட்ரி மார்க்ஸ் எல்லாம் இந்த வேரியபிள் ஸ்டோர் ஆகிருக்கும். இஃப் கேர்ள்ஸோட கெமிஸ்ட்ரி மார்க் பாய்ஸோட அதிகமாயிருந்தா கங்க்ராச்சுலேட்டிங் த கேர்ள்ஸ், அப்படி இல்லைன்னா கங்க்ராச்சுலேட்டிங் த பாய்ஸ். ஓகேவா? தென் அப்டேட் மார்க்ஸ் 17, பிசிக்ஸ் 88. ஓகேவா? அப்டேட் மார்க்ஸ்னா இப்போ இங்க ஃபர்ஸ்ட் காமிக்கிறது ரோல் நம்பர், ஐ மீன் கார்டு ஐடி. த நெக்ஸ்ட் சப்ஜெக்ட், த நெக்ஸ்ட் மார்க்ஸ். ஆல்ரெடி 17ங்கிற கார்டு ஐடியில பிசிக்ஸ் மார்க்ல 78 இருக்கு. இது தப்பா கூட என்டர் பண்ணிக்கலாம். அப்ப அப்டேட் பண்றதுக்கு 17 ரோல் நம்பர், பிசிக்ஸ் எந்த ஃபீல்ட சேஞ்ச் பண்ணணும், பிசிக்ஸ் 88 ரெப்ரசன்ட் இந்த 78 எனக்கு வேணாம், என்னோட மார்க் 88 சேஞ்ச் பண்ணுங்கிறதுக்கு அப்டேட் யூஸ் பண்றோம். ஓகேவா? இப்போ இந்த ப்ரொசீஜர் கால் இஸ் செப்பரேட். ப்ரொசீஜரை தனியா கால் பண்ணணும். கண்டிப்பா கால் பண்ணாதான் அந்த ப்ரொசீஜர் ஒர்க் ஆகும். இப்போ ப்ரொசீஜர்ஸ் ஆர் சூடோகோட் டெம்ப்ளேட் தட் ஒர்க்ஸ் இன் டிஃபரெண்ட் சிச்சுவேஷன். எந்த சிச்சுவேஷன்ல வேணா ஒர்க் ஆகும். டெலிகேட் ஒர்க் பை காலிங் ப்ரொசீஜர் கண்டிப்பா கால் பண்ணணும். கால் பண்ணும்போது பேராமீட்டர்ஸ் கேன் பி அ ஃபீல்ட் ஆர் கேன் பி அ வேல்யூ ஆர் ஃபீல்ட் நேமா இருக்கலாம். மேல்ங்கிறது தான் பேராமீட்டர், டோட்டல்ங்கிறது தான் பேராமீட்டர். ஓகேவா? காலிங் அ ப்ரொசீஜர் காலிங் இஸ் an எக்ஸ்பிரஷன் அசைனிங் ரிட்டர்ன் வேல்யூ டு அ வேரியபிள். இந்த மாதிரி கால் பண்ணா இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆகிடும். வேரியபிள் இந்த கேர்ள்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க் ஈக்குவல் டு சம் ஆஃப் எஃப் கெமிஸ்ட்ரி கேர்ள்ஸோட கெமிஸ்ட்ரி மார்க் சம் எல்லாமே இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா?
நோ யூஸ்ஃபுல் ரிட்டர்ன் வேல்யூ ப்ரொசீஜர் கால்ஸ் இட். இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம ரிட்டர்ன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அப்டேட் பண்ணி மட்டும் தான் வச்சிருக்கோம். ஓகேவா? அப்டேட் பண்ணிக்கிறோம். ப்ரொசீஜர் ஹெல்ப்ஸ் டு மாடுலரைஸ் சூடோ கோட். சூடோ கோட மாடுலரைஸ் பண்றதுக்கு ப்ரொசீஜர் ஹெல்ப் பண்ணும். அவாய்ட் டெஸ்கிரைபிங் த சேம் ப்ராசஸ் ரிப்பீட்டட்லி. ஒரே ப்ராசஸை நம்ம இப்போ அங்க சொன்ன மாதிரி இந்த ஜெண்டருக்காக நம்ம என்டையர் கோடையும் திரும்ப மாத்திட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி ப்ரொசீஜர் கொடுத்த ஃபங்க்ஷன் கொடுத்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பேராமீட்டர்ஸ் கொடுத்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நம்ம டைம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நவ் இஸ் தேர் அ சிங்கிள் ஸ்டூடெண்ட் இஸ் த பெஸ்ட் பெர்ஃபார்மர் அக்ராஸ் சப்ஜெக்ட்ஸ். எல்லா சப்ஜெக்ட்ஸையும் சிங்கிள் ஸ்டூடெண்ட் இந்த யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு செக் பண்ணலாமா? இஃப் ஹையஸ்ட் டோட்டல் ஸ்கோர்னா அவங்களோட ஹையஸ்ட் மார்க்ஸ் ஈச் சப்ஜெக்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணணுமா? இப்போ இது எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கம்ப்யூட் மேக்ஸிமம் ஈச் ஸ்கோர் ஃபார் மேக்ஸ் மார்க்கோட மேக்ஸிமம் மார்க்ஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, டோட்டல். ஓகேவா? இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் யாரெல்லாம் உங்க பெஸ்ட் பெர்ஃபார்மர் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்ல தனித்தனியா எடுத்துக்காங்க, இந்த டோட்டல்ல யார ஹை ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ இங்க என்ன பண்றேன், ஃபீல்டுன்னு செட் பண்ணிட்டேன். ஃபீல்ட்னா இந்த நாலு நாலு வேரியபிள்ஸ் நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம். மேக்ஸ் வேல்யூ இந்த ஸ்டோர் ஆகும். இஃப் இப்போ மேக்ஸ் வேல்யூ கூட 0ன்னு கொடுக்குறேன். ஃபைல் 1 ஹேஸ் மோர் கார்ட்ஸ். ஃபைல் 1ல கார்ட்ஸ் அதிகமாக இருக்கா? அப்போ தென் என்ன பண்ணுவோம், ஃபைல் 1 கார்டு பிக் பண்ணுவோம். பிக் பண்ணிட்டு ஃபைல் 2க்கு மூவ் பண்ணுவோம். இஃப் எக்ஸோட ஃபீல்ட் இஸ் கிரேட்டர் தென் மேக்ஸ் வேல்யூவா இருக்கா? அப்போ 68, 65, 17 ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் 3 கார்ட்ஸோட மார்க்ஸ். ஏன்னா இங்க ஃபீல்ட்ல பிசிக்ஸ்னு கால் பண்றேன். இது எல்லாமே பிசிக்ஸ் மார்க். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுவோம். 68 கிரேட்டர் தென் 70, சரி 68 கிரேட்டர் தென் 0 செக் பண்ணுவோம். கண்டிஷன் ட்ரூ. இப்போ மேக்ஸிமம் வேல்யூல என்ன ஸ்டோர் ஆயிருக்கும், 68 ஸ்டோர் ஆயிருக்கும். தென் நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் கார்டு எடுக்கும்போது ஃபைல் 1ல இருந்து நெக்ஸ்ட் கார்டு எடுக்கணும். என்ன பண்ணும், 68 65 கிரேட்டர் தென் 68 செக் பண்ணும். இப்போ கண்டிஷன் ஃபால்ஸ். இப்போ இந்த கார்டு எடுக்காது. நெக்ஸ்ட் என்ன வரும், 70 கிரேட்டர் தென் 68 செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூனா மேக்ஸிமம் வேல்யூல 70 ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? யூஸ் ப்ரொசீஜர் மார்க்ஸ் டு ஃபைண்ட் மேக்ஸிமம் மார்க்ஸ். ஒவ்வொருத்தவங்களுக்கும் மேக்ஸ்ல யார் மேக்ஸிமம், பிசிக்ஸ்ல யார் மேக்ஸிமம், கெமிஸ்ட்ரியில யார் மேக்ஸிமம், சப்ஜெக்ட்ல யார் மேக்ஸிமம், இப்போ எல்லாத்தோட வேல்யூஸும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? சப்ஜெக்ட் டோட்டல் மேக்ஸிமம் மார்க் இன் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா மேக்ஸிமம் டோட்டல் ஈக்குவல் டு சப்ஜெக்ட் டோட்டல். இந்த அவங்க ஒவ்வொருத்தவங்களோட மேக்ஸிமம் டோட்டல் இருக்குல்ல, அவங்க அந்த டோட்டலும் இந்த சப்ஜெக்டோட டோட்டல் ஈக்குவலா இருந்தா சிங்கிள் ஒருத்தவன் தான் டாப்பர், அவன் தான் டாப்பர். அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ், அது சிங்கிள் டாப்பரான்னு கேட்டா இதுதான் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதை எப்படி கொண்டு வரலாம்னா அவார்டிங் த்ரீ ப்ரைஸஸ். இப்போ 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரைஸ் கொடுக்கணும்னா நீங்க எந்த பேசிஸ்ல கொடுப்பீங்க, ஃபர்ஸ்ட் பேசிக் கிரிட்டேரியன் டோட்டல் மார்க்ஸ் எடுக்கும். ஆல்சோ வித்தின் டாப் 3 இன் அட்லீஸ்ட் ஒன் சப்ஜெக்ட். டாப் 3 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு சப்ஜெக்ட்லயாச்சு. அட்லீஸ்ட் பி ஒன் பாய், அட்லீஸ்ட் பி இந்த ஒருத்தவங்களாச்சும் ஒரு பாய் இருக்கணும், 2 கேர்ள்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு கேர்ள் இருக்கணும், 2 பாய் இருக்கணும். ஓகேவா? இப்போ பேசிக் பேட்டர்ன் எப்படி இருக்கணும், ஃபைண்ட் டாப் மார்க்ஸ் இன் கேட்டகரி. 3 மார்க்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபைண்டிங் மேக்ஸிமம் வேல்யூ தான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். தென் பார்ட்ஸ் ஆட் பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஈச் டைம். இது எப்படின்னு இந்த வர கோட்ஸ்ல சொல்லிட்டு மேக்ஸ் ஈக்குவல் டு 0, செகண்ட் மேக்ஸ் ஈக்குவல் டு 0, தேர்ட் மேக்ஸ் ஈக்குவல் டு 0 டிக்ளேர் பண்ணிடுறேன். தென் நெக்ஸ்ட் என்ன பண்றேன், ஃபைல் 1 மோர் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்ட்ஸ்லயும் அதிகமாக கார்ட்ஸ் இருக்கா, ஃபைல் 1ல மோர் கார்ட்ஸ் இருக்கா, எஸ். கண்டிஷன் ட்ரூ. பிக் a card ஃபைல் 1 from X. மேல இருக்க கார்டுல இருந்து ஒரு கார்டு எடுத்து ஃபைல் 2க்கு மூவ் பண்ணு. ஃபைல் 1ல இருந்து பிக் பண்றேன். ஓகேவா? மேக்ஸோட அதிகமா இருந்தா சப்ஜெக்ட் இப்போ 68, 70, 71, 50. ஓகேவா? இப்போ இந்த நாலு மேக்ஸிமம் இருக்கு, 4 மார்க்ஸ் இருக்கு. ஓகேவா? எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் கிரேட்டர் தென் மேக்ஸ். இப்போ நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்து 68 மார்க்ஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ 68 மார்க்ஸ் கிரேட்டர் தென் மேக்ஸா? எஸ், ட்ரூ. இப்போ என்ன பண்ணுவோம், மேக்ஸ்ல 68 ஸ்டோர் ஆயிரும். ஆல்ரெடி மேக்ஸ் 0ன்னு இருந்துட்டு அது செகண்ட்ல ஸ்டோர் ஆகிரும். இது செகண்ட்ங்கிறது தேர்ட்ல ஸ்டோர் ஆகிரும். ஓகேவா? இப்போ மேக்ஸ் ஈக்குவல் டு 68 ஸ்டோர் ஆகிருக்கு.
ஓகே. அப்போ நெக்ஸ்ட் செகண்ட், தேர்ட்ல 0ன்னு ஸ்டோர் ஆகிடும். தென் நெக்ஸ்ட் கார்டு வரும் 70. 70ங்கிறது சப்ஜெக்ட் மேக்ஸ், சப்ஜெக்டோட மார்க் கிரேட்டர் தென் மேக்ஸ் செக் பண்றோம். 70 கிரேட்டர் தென் 68. அப்போ கண்டிஷன் ட்ரூ. இப்போ என்ன பண்ணோம், மேக்ஸ்ல 70 ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? இப்போ 68 என்ன ஸ்டோர் 68 என்ன ஆகிடும், செகண்ட்ல ஸ்டோர் ஆகிடும். 68 ஈக்குவல் டு சாரி ஈக்குவல் டு செகண்ட்ல 68 ஸ்டோர் ஆகிடும். ஒரு தேர்ட்ல என்ன ஸ்டோர் ஆகும், தேர்ட்ல 0 ஸ்டோர் ஆகும். 68, 70, 71, 55. ஓகே, ரெண்டு கார்டு செக் பண்ணிட்டோம். தேர்ட் கார்டு வரும்போது 71. 71 கிரேட்டர் தென் 70யா, கண்டிஷன் ட்ரூ. அப்ப என்ன பண்ணுவோம், 71 மேக்ஸ்ல 71 ஸ்டோர் ஆகும், செகண்ட் மேக்ஸ்ல 70 ஸ்டோர் ஆகும், தேர்ட் மார்க்ஸ்ல 68 ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? 55 செக் பண்றோம். சப்ஜெக்ட் மேக்ஸ் மார்க்கோட அதிகமா இருக்கா? ஆல்ரெடி மேக்ஸ்ல 78 இருக்கு. 55 கிரேட்டர் தென் 71 கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. தென் இங்க வரும் மேக்ஸ் வேல்யூ 71, செகண்ட் மேக்ஸ் வேல்யூ 70, 55 இது எந்த இடையில இல்ல. இப்போ இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. தென் இங்க வரும் செகண்ட் மேக்ஸ் கிரேட்டர் தென் தேர்ட் மேக்ஸ், அதாவது 70 கிரேட்டர் தென் 55 கிரேட்டர் தென் 68 செக் பண்றோம். கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ இங்கேயும் வராது. அப்போ அட் த எண்ட்ல நமக்கு இப்போ ரிட்டர்ன் பண்றோம் மேக்ஸ், செகண்ட் மேக்ஸ், தேர்ட் மேக்ஸ் ஸ்டோர் பண்ணும்போது ரிட்டர்ன் பண்ணும்போது என்னென்ன வேல்யூ கிடைக்கும்னா, ஃபர்ஸ்ட் 71, தென் 70, தென் 68. இந்த 3 வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இதோட என்டையர் கோடு தான் இங்க கீழே இருக்கு. என்டையர் கோடு தான் மேக்ஸ் ஈக்குவல் டு 0, செகண்ட் மேக்ஸ் ஈக்குவல் டு 0, தேர்ட் மேக்ஸ் ஈக்குவல் டு 0. ஃபைல் 1ல அதிகமா கார்ட்ஸ் இருக்கா, ஒவ்வொரு கார்டா எடுக்கிறோம். ஃபைல் 1ல இருந்து ஒவ்வொரு கார்டா எடுக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கார்டு வந்து மேக்ஸிமம் விட அதிகமா இருக்கா, அப்போ இது ஃபுல்லா ரிப்ளை பண்ணணும். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் கண்டிஷன் அந்த எண்ட்ல எல்லா கார்ட்ஸும் முடிஞ்சோன்னா ரிட்டர்ன் பண்றோம். ஓகேவா? இதுதான் அந்த கோட், என்டையர் கோட். இப்போ என்ன பண்றேன், ஒருத்தவங்களோட சப்ஜெக்டா மார்க்ஸ் பாக்குறோம். அதே மாதிரி அந்த மார்க்ஸோட ஐடி ரெப்ரசென்ட் பண்ணணும். இது யார் எடுத்திருக்காங்கிற இதுவும் தெரியும். இப்போ 78 எடுத்தது ரோல் நம்பர் 17, 66 எடுத்தது ரோல் நம்பர் 15. இப்போ இது வந்து மேக்ஸிமம் மார்க், இது செகண்ட் மேக்ஸ் மார்க், தேர்ட் மேக்ஸ் மார்க் வந்து 62. 62 வந்து 12ங்கிற ரோல் நம்பர். இந்த ரோல் நம்பரும் சேவ் பண்ணி வச்சாதான் யாரு இந்த ஸ்கோர் எடுத்திருக்காங்கிறத ஈஸியா செக் பண்ண முடியும். ஓகேவா? Then compare each subjects on with highest third highest. One or more comparison should be succeeded. இப்போ சப்ஜெக்ட், அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல டாப்பர்ஸ் இருப்பாங்கல்ல. மேக்ஸ்ல அதிகமா ஸ்கோர் எடுத்திருப்பாங்க, இன்னும் பிசிக்ஸ்ல எடுத்திருக்க மாட்டாங்க. பிசிக்ஸ்ல எடுத்திருப்பாங்க, மேக்ஸ்ல கெமிஸ்ட்ரில எடுத்திருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்றோம், சப்ஜெக்ட் டாப்பர்ங்கிற ப்ரொசீஜர் எடுத்திருக்கேன். கார்டு நம்பர், மேக்ஸிமம் மார்க், பிசிக்ஸ் மார்க், கெமிஸ்ட்ரி மார்க். ஓகேவா? ஒவ்வொருத்தவங்களோட மேக்ஸ் மார்க் ஆல்ரெடி எம் மார்க்ங்கிறது மேக்ஸிமம் மார்க் மேக்ஸ். மேக்ஸிமம் மேக்ஸ்ல வந்து 99 எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களோட கார்டு செக் பண்ணும்போது 99 ஈக்குவலா இருந்தா ரிட்டர்ன் ப்ரூவ் பண்ணும். ஏன்னா இவர் வந்து சப்ஜெக்டோட டாப்பர். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நம்ம செக் பண்றோம். இப்போ இது கண்டிஷன் என்ன கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் மார்க்ஸ், செகண்ட் மேக்ஸ், தேர்ட் மேக்ஸ், ஐடி. ஐடிக்கு நம்ம எந்த நம்பர் வேணா கொடுத்துக்கலாம், என்ன வேல்யூ வேணா கொடுத்துக்கலாம். இப்போ ஏன் இங்க -1 கொடுத்துருக்கேன்னா, ஆல்ரெடி 0 இங்க 0ல இருந்து வேல்யூஸ் கொடுத்துருக்கனால இங்க -1 டிக்ளேர் பண்ணிடுறேன். மேக்ஸ் 3னா இப்போ மேக்ஸ்ல இந்த டாப் 3 மார்க்ஸ் இங்க ஸ்டோர் ஆகும். டாப் 3 மார்க்ஸ் பிசிக்ஸ்ல ஸ்டோர் ஆகும். கெமிஸ்ட்ரியில டாப் 3 மார்க்ஸ் இங்க ஸ்டோர் ஆகும். இப்போ மேக்ஸ்ல மேக்ஸிமம் மார்க் 87. ஓகேவா? இங்க என்ன ஸ்டோர் ஆகும், 87 ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஆகும். தென் நெக்ஸ்ட் யார் இருக்கா, 84, 84, தென் 81. இந்த மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸுக்கும் 3 டாப் 3 மார்க்ஸ் இங்க ஸ்டோர் ஆகும் இந்த வேரியபிள்ல. ஓகேவா? தென் சப்ஜெக்ட் மார்க்ஸ் செக் பண்றோம். இந்த மாதிரி சப்ஜெக்ட் மார்க்ஸ் செக் பண்ணும்போது தேர்ட் மார்க்ஸ் இப்போ இந்த டோட்டல் வந்து மேக்ஸிமம் விட அதிகமா இருக்குன்னா சேஞ்ச் பண்ணிட்டே வரும். தென் அகைன் இந்த டோட்டல் வந்து மேக்ஸிமம் மார்க்கை விட கம்மியா இருக்கு, செகண்ட் மேக்ஸிமம் மார்க்கோட அதிகமா இருக்குன்னா தென் இங்க அப்டேட் பண்ணும். ஓகேவா? ஒவ்வொருத்தவங்களோட டோட்டல் மார்க்ஸ் இங்க அப்டேட் பண்றோம். நெக்ஸ்ட் பைண்டிங்கிற கான்செப்ட் ரொம்ப முக்கியம்.
Binding is a technique used to group a range of continuous values into discrete intervals. இப்போ ஆல்ரெடி 30 கார்ட்ஸ் இருக்கு. 30 கார்ட்ஸை ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த 12 மந்த்ஸ்ல பிறந்திருப்பாங்களா, பிளான் பண்ணிருப்பாங்களா. இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஜான்வரியில பிறந்தவங்க, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். கண்டினியூஸ் வேல்யூ. இந்த 30ங்கிறது கண்டினியூஸ் வேல்யூ. இப்போ 2 கார்ட்ஸ் இங்க 3 கார்ட்ஸ் இருக்கு, 4 கார்ட்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி டிஸ்கிரீட்டா பிரிச்சு வச்சிருக்கேன். இதுதான் பைனிங். இட் இஸ் a process of dividing a continuous data into dates with a fixed number of intervals. இந்த பைனிங் எதுக்கு யூஸ் பண்றோம்னா நம்பர் ஆஃப் கம்பேரிசனை ரெடியூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, அந்த கம்பேரிசன் என்னன்னு பார்ப்போம். கம்பேரிங் ஈச் எலமெண்ட் வித் ஆல் அதர் எலிமெண்ட். இப்போ 5 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஏ, பி, சி, டி, 5 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா, இப்போ ஏ பியோட செக் பண்றேன், தென் பியோட செக் பண்றேன், தென் சியோட செக் பண்றேன், தென் இயோட செக் பண்றேன். இப்போ எத்தனை கம்பேர் பண்றோம்? 4 டைம்ஸ் கம்பேர் பண்றோம். ஓகேவா, நான் அகைன் பி என்ன செக் பண்றேன்? சியோட, தென் டியோட, தென் இயோட. ஏன்னா ஆல்ரெடி ஏ பியோட செக் பண்ணியாச்சு, அதனால அகைன் பி ஏயோட செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சி பியோட செக் பண்றேன், இயோட செக் பண்றேன். இப்போ 2 டைம்ஸ் கம்பேர் பண்றோம், தென் 2. நெக்ஸ்ட் டிஇ 1 டைம் தான் கம்பேர் பண்றோம். ஓகேவா, இது எல்லாம் சம் பண்ணோம்னா 10 வருது. நம்பர் ஆஃப் கம்பேரிசன்ஸ் 10. இதை எப்படி நம்ம இப்போ ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி செக் பண்ணிட்டே இருக்க முடியாது. அப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா என்னன்னா n-1 plus n-2 plus etc up to n. ஏன்னா 5 கார்ட்ஸ் இருக்கு. 5 கார்ட்ஸ்க்கு நம்ம 4 தான் செக் பண்றோம் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ n-4, தென் அகைன் 3 வருது, 2 வரும், 1 வரும். ஓகேவா, லாஸ்ட் 1 தான் வரும். இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலானா n into n-1 divided by 2. ஓகேவா, இப்போ 5 கார்ட்ஸ் இருக்கு. 5 into 5 minus 1 divided by 2. 5 minus 1 4, 4 divided by 2ங்கிறது 2 வரும். 5 times 2 10 வரும். ஓகேவா, அப்போ நம்பர் ஆஃப் கம்பேரிசன் எவ்வளவு டைம் கம்பேர் பண்றோம்னா 10 டைம்ஸ் கம்பேர் பண்றோம். இதுதான் NC2ன்னு சொல்லுவாங்க. n into n-1 divided by 2. ஓகேவா, இப்போ எப்படி இந்த ஃபார்முலா கொண்டு வந்தோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பேர்ஸ் n டைம்ஸ் n. ஓகேவா, இப்போ ஏங்கிற கார்டு இருக்குன்னா இதையும் செக் பண்ணணும், எல்லாத்தையும் செக் பண்ணணும். இப்போ n டைம்ஸ் n. ஓகேவா, இதை செக் பண்ண வேணாம். இப்போ ஏயோட செக் பண்ணாலும் ஒன்று தானே, ஏயும் ஒன்று தானே. இப்போ என்ன பண்றான், இந்த n இன்ட்டு nல இந்த nல வந்து n-1 கொடுக்குறேன். ஓகேவா, n இன்ட்டு n-1. ஓகேவா, இப்போ பிக்கு வரேன். பி வந்து அகைன் செக் பண்ணும்போது ஏயோட வருது. ஏயோட கம்பேர் பண்ணணுமா? அப்போ தேவையில்லை. இப்போ அங்கேதான் என்ன பண்றேன், 2ஆல டிவைட் பண்றேன். ஹாஃப் த நம்பர் வந்துடும். n இன்ட்டு n-1/2 தான் கம்பேரிசன் பண்றதுக்கு ஃபார்முலா. ஓகே, நம்பர் ஆஃப் கம்பேரிசன்ஸ் ரியலி க்ரோ ஃபாஸ்ட். ஏன்னா இப்போ 2 இருக்கும்போது 1 டைம் செக் பண்றோம். இதையும் செக் பண்ணாலும் ஒன்று தான், இதையும் செக் பண்ணாலும் ஒன்று தான். இப்போ 1 டைம் தான் வரும். இப்போ 3 கார்ட்ஸ் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஏ பியோட செக் பண்ணுறோம், தென் சியோட செக் பண்ணுறோம். இப்போ பி என்ன செக் பண்ணலாம், ஏவோட செக் பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு. தென் சியோட மட்டும் செக் பண்ணிக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் கம்பேரிசன்ஸ் 3. 4 கார்ட்ஸ் இருக்கும்போது ஏ ஃபர்ஸ்ட் பியோட செக் பண்ணணும், தென் சியோட, தென் டியோட. தென் அகைன் என்ன பண்ணணும், பி வந்து சியோட செக் பண்ணணும், டியோட செக் பண்ணணும், சி வந்து டியோட செக் பண்ணணும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கம்பேரிசன்ஸ் வந்து 6 போகும். இப்போ 1000 நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குன்னா நம்ம கம்பேரிசன் வந்து 4,99,500. இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணும்போது அதிகமா வருது. இதை ரெடியூஸ் பண்றதுக்கு தான் பைனிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்றோம். ஓகேவா, இப்போ 9 கார்ட்ஸ் இருக்கு, ABCDEFGH இருக்கு. இதை நான் ஸ்ப்ளிட் பண்றேன். எப்படி 3-3 ஸ்ப்ளிட் பண்றேன். ஓகேவா, இப்போ ஆல்ரெடி 9 இருக்கு. அந்த ஃபார்முலா படி 9 டைம்ஸ் 8/2 சொன்னா 4 ஆகிடும். 9 4 36 வரும். ஆல்ரெடி ஓல்ட் மெத்தட் படி கம்பேர் பண்ணோம்னா 36 நம்பர் ஆஃப் கம்பேரிசன்ஸ் நம்ம பண்ணணும். இஃப் நம்ம இந்த மாதிரி 3-3 ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம்னா இதுக்கு வேற ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா, half into 3 times 3. அதே தான் இப்போ நம்ம இங்க யூஸ் பண்ண மாதிரி n into n-1 ஃபார்முலா தான்.
இங்க இதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், இதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், இதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ இதுல என்ன இருக்கு? எத்தனை நம்பர் இருக்கு? 3 இருக்கு. 3 இன்ட்டு 3 மைனஸ் 1 2 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணோம்னா கிடைக்கிற வேல்யூ 3. ஒரு 3 டைம்ஸ் 3னா 9. டோட்டல் நம்பரே 9 தான். ஆல்ரெடி நம்ம ஓல்ட் மெத்தட் படி பண்ணோம்னா 36 நம்பர் ஆஃப் கம்பேரிசன் வரும். இப்போ இந்த நியூ மெத்தட் பைனிங் யூஸ் பண்ணி பண்ணோம்னா 9. அதான் இப்போ பைனிங்னா என்னன்னா ஆல்ரெடி 9 கார்ட்ஸ் இருக்கு. 9 3 3யா ஸ்ப்ளிட் பண்ணி பண்றோம்ல அதான் பைனிங். ஓகேவா? இப்போ ரெடி பை ஃபேக்டர்னு கேட்டா 36 டிவைடட் பை 9. ஓகேவா? இப்போ 4 டைம்ஸ் நம்ம அதிகமா இருக்கு. அந்த வேல்யூ செக் பண்றதுக்கு அதிகமா இருக்கு. இப்போ இதுக்கு ஃபார்முலா என்னன்னு கண்டுபிடிக்கலாம்னா ஃபார் n ஐட்டம்ஸ்க்கு வித்தவுட் பைனிங் யூஸ் பண்ணோம்னா half n இன்ட்டு n மைனஸ் 1. இப்போ 9 கார்ட்ஸை நான் 3 கார்ட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்னா அந்த கேவோட வேல்யூ 3. எத்தனை கார்ட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்? ஓகேவா? இப்போ இதுக்கு ஃபார்முலா இதுதான். half இன்ட்டு n பை k மைனஸ் 1. இப்போ என்னோட வேல்யூ 9 இன்ட்டு 9 பை 3 மைனஸ் 1 டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ 9 இன்ட்டு 9 பை 3 3 வரும். 3 மைனஸ் 1 2 2 பை 2 2 கேன்சல் பண்ணோம்னா 9. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கம்பேரிசன் 9 நம்பர் ஆஃப் கம்பேரிசன். இதே யூஸ் பண்ணி பைனிங் யூஸ் பண்ணிப்போம். பைனிங் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஷார்ட்டராகவும் நம்ம கம்பேர் பண்ணி ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? ரெடியூஸ் பை ஃபேக்டர் ஆஃப் ரெடக்ஷன்னா ஆல்ரெடி நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் கம்பேரிசன் நம்ம 9 கார்ட்ஸ் இருக்க 9 கார்ட்ஸ் ஒவ்வொரு டைம் செக் பண்ணும்போது வர வேல்யூவும் நமக்கு பைனிங் யூஸ் பண்ணி வர வேல்யூவும் டிவைட் பண்ணும். இப்போ 36 ஹோல் நம்பர் ஆஃப் கம்பேரிசன் பண்ணோம்னா நியூவா இப்போ பைனிங் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணும்போது 9 வருது. கேன்சல் பண்ணும்போது 4. இப்போ ஃபேக்டர் ஆஃப் ரெடக்ஷன் ஃபேக்டர் வந்து 4. ஓகேவா? சம்மரி சூடோ கோட்னா என்ன? சூடோ கோட்னா என்னன்னு பார்த்துப்போம். அல்காரிதம் யூசிங் பிளெயின் லாங்குவேஜ் யூஸ் பண்றோம். சிம்பிளா ஒரு கோடை எந்த லாஜிக்ல எழுதலாங்கிறது தான் டினோட் பண்ணுது. அந்த ஆப்ரேட்டர் ஆப்பரேட்டர் யூஸ் பண்றோம். அந்த ஆப்ரேட்டர்னா ஒரு 2 கண்டிஷன் ப்ரூவா இருந்தா இப்போ ஒரு கண்டிஷன் யூஸ் பண்றோம்னா 2 கண்டிஷன் ப்ரூவா இருந்தா மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஆர்னா இந்த கண்டிஷன் இருக்கு, 2 கண்டிஷன் இருக்கு, ஏதோ ஒன்னு இருந்தா மட்டும் நமக்கு ஓகே தான். இப்போ மந்த் ஈக்குவல் ஜனவரி ஆர் மந்த் ஈக்குவல் பிப்ரவரினா ஜனவரியா இருந்தாலும் ஓகே தான், பிப்ரவரியா இருந்தாலும் ஓகே தான். ஓகேவா? அதுதான் ஆர் அப்படி யூஸ் பண்றோம். ப்ரொசீஜருங்கிறது ஃபங்க்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணா எக்ஸிக்யூட் ஆகும். ஃபங்க்ஷன் ஃபுல்லா கொடுக்கறது பேராமீட்டர்ஸ். நான் நெஸ்டட் லூப்ஸ், சிங்கிள் லூப்ஸ் தான். சிங்கிள் லூப்ஸ்னா இந்த இஃப் கண்டிஷன் 3 பிரைஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். தென் நெஸ்டட் லூப்ஸ் பைனிங் கான்செப்ட் பார்த்தோம். இப்போ ரொம்ப முக்கியம் அசைனிங் ஸ்டேட்மெண்ட். ஈக்குவல் டுங்கிறது அசைனிங் ஸ்டேட்மெண்ட், டபுள் ஈக்குவல் டுங்கிறத கம்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். இப்போ கண்டிஷன் ஒரே ஒரு கண்டிஷன் செக் பண்றதுனா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றோம். ரிப்பீட்டடா கண்டிஷன் வந்து ஒயில் லூப் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்க திங்கிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, தேங்க்யூ.